மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடம் கணினி தொழில்நுட்பத்தில் 6வது பாடம் ஆட்டோடெஸ்க் ஆட்டோகேட் 2016. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆட்டோகேட் எப்படி ஓப்பன் பண்ணலாம், அதில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வரைபட ஆயத்தொலைவுகள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது இந்த வரைபட ஆயத்தொலைவுகள் டிராயிங் கோஆர்டினேட்ஸ் இது வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க ஆட்டோகேடில். வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைசேஷன் மெனுவை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது என்ன கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு டிராயிங் பண்ணுறோம் அப்படின்னம்னா அப்போ டிராயிங் பண்ணும்போது மவுஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அதை வந்து வரைபட பகுதியில் நம்ம வந்து அதை நகர்த்தும் போது அந்த புள்ளிகளை காட்டும். ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ புள்ளி நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். ஸோ அது தேவையில்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இதையே யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் நமக்கு இல்லை. இப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கஸ்டமைசேஷன் வேணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த பார் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் ஆயத்தொலைவுகள் எல்லாமே பார்க்குறக்கும் தொலைவுகளை எப்படியெல்லாம் பண்ணிக்கலாம், டிகிரிஸ் எப்படி வியூ பண்ணலாம், இந்த கிரிட் எப்படி வியூ பண்ணலாங்கிறதெல்லாம் இதில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கஸ்டமைசேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ்ன்னு இருக்கா. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆயத்தொலைவுகள் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு உண்டான அந்த பகுதியை நம்ம டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிராயிங் பண்ணுறீங்க. இப்போ டிராயிங் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரீங்கன்னா பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட் தெரியுது இல்லையா, இந்த ஃபஸ்ட் நகர்த்தும் போது தெரியுது இல்லையா. ஸோ என்ன கொண்டு போகணும், எங்கே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது இது தெரியறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஆயத்தொலைவுகளுடைய இதையே எடுக்கிறோம். இப்போ வந்து நான் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு மவுஸில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த ஆயத்தொலைவுகள் தெரியும். கீழே பாரில் அந்த ஆயத்தொலைவுகள் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. ஓகேவா, இவ்வளோ தான் வித்தியாசம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடல். இந்த மாடல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ஏரியாவை வந்துட்டு இங்கே இந்த டேபு வந்துட்டு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. லே அவுட்டுங்கிறது வந்து பிரிண்ட் அவுட் மாடல், அதாவது பிரிண்ட்டுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரிட் மோட். இப்போ இந்த வரைபட பகுதியில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கிரிட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேணும்னா பாருங்கள், இந்த ஐக்கன் தான், இது ஐக்கனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட் மோட் இல்லாமல் எம்டியாக வந்துடும். வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து விசைப்பலகை குறுக்கு வழி F7 அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஸ்னாப் மோட் அப்படிங்கிறது என்னென்னா F9, அது அடுத்தது தான் வந்துட்டு ஸ்னாப் மோடு. இந்த ஸ்னாப் மோடை வந்துட்டு F9 பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சுட்டியை நகர்த்தும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போது ஒவ்வொரு மோடுக்கும், ஸ்னாப் மோடுக்கும் ஆர்த்தோ மோடுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். போலார் மோடுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அது பார்த்துக்கலாம் நீங்கள் என்னங்கிறது. அடுத்தது டைனமிக் இன்புட். இந்த டைனமிக் இன்புட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சுட்டியை நகர்த்தும் போது XY உங்களுக்கு வந்துட்டு அந்த லைன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் காமிக்குது இல்லையா, XYயோடைய ஆயத்தொலைவுகளை காட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது டைனமிக் இன்புட். பார்த்தீங்கன்னா இதுதான், இது ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து F12 விசைப்பலகை கீழே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்த்தோ மோட். ஆர்த்தோ மோட் அப்படிங்கிறது என்னென்னா, அடுத்தது இருக்கிறது இது வந்து ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம், ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆர்த்தோ மோட் அப்படிங்கிறது செங்கோண வடிவில் மட்டுமே கோடுகளை வரைகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆர்த்தோ மோட். அதாவது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் மட்டுமே வரைகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மோடு தான் வந்துட்டு இந்த ஆர்த்தோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் F8 கீ யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை மவுஸில் மூவ் பண்ணி கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது போலார் ட்ராக்கிங். இந்த போலார் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா அந்த லைனுடைய திசை, அதனுடைய நீளம், அது பற்றி உண்டான ஹிண்ட்டு கொடுக்குறதும், அதே மாதிரி அதனுடைய டிகிரிஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக நம்ம போலார் ட்ராக்கிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து போலார் ட்ராக்கிங். ஸோ இந்த டிகிரிஸ் எல்லாம் வர்றதுக்காக இது வந்துட்டு நீங்கள் F10 அப்படிங்கிற கீபோர்டில் யூஸ் பண்ணி கூட இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பணித்தளம். இந்த பணித்தளம் அப்படிங்கிறது என்னென்னா, மொத்தமாக வந்துட்டு எல்லாமே சேர்ந்து இதையை வந்துட்டு பணித்தளம், இந்த வரைபடத்தினுடைய இடம், தோற்றம், இந்த பட்டன்ஸு, இது எல்லாமே சேர்ந்து தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 3 விதமான ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு ஒர்க் ஸ்பேஸுக்கு நம்ம ஈஸியாக மாறிக்கவும் முடியும்.
எப்படி மாறிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதான் வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங். இதில் கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே டிராஃப்டிங் அண்ட் அனடேஷன், டிஃபால்ட்டாக வந்துட்டு டிராஃப்டிங் அண்ட் அனடேஷன் தான் இருக்கும். இதில் 3D பேசிக்ஸ், 3D மாடலிங் அப்படின்னு 3 டைப்பான ஒர்க் ஸ்பேஸ் நம்ம இருக்குது. இப்போ வந்து 3D பேசிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா 3D பேசிக்ஸ்க்கு அது மாறிக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா 3D மாடலிங், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்துட்டு 3D மாடலிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸையும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ டிஃபால்ட் என்னென்னு இருக்கும், டிராஃப்டிங் அண்ட் அனடேஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஏன் வந்து டிராஃப்டிங் அண்ட் அனடேஷன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு 3D வியூவுக்கு போயிடும். நீங்கள் மற்ற ரெண்டுலேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3D பேசிக்ஸ், 3D மாடலிங் எல்லாமே 3Dயில் பண்ணுவோம். 2D பேசிக்காக பண்ணுறது வந்துட்டு டிராஃப்டிங் அண்ட் அனடேஷன். சப்போஸ் நீங்கள் இங்கே உங்களுக்கு தெரியல, இதில் இந்த பேரெல்லாம் இல்லை தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒர்க் ஸ்பேஸை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா, மேலே இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒர்க் ஸ்பேஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதே விஷயந்தான் வரும். பாருங்கள், டிராஃப்டிங் அண்ட் அனடேஷன் வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாலும் இதில் எது வேணுமோ, இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது தான் டிஃபால்ட்டாக இப்போ இருக்குது, ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். இதே 3D பேசிக்ஸ், 3D மாடலிங் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறையில் கீழே இருக்கக்கூடியதுலையும் எடுத்துக்கலாம், மேலே இருக்கக்கூடியதுலையும் எடுத்துக்கலாம். அடுத்தது க்ளீன் ஸ்க்ரீன். இந்த க்ளீன் ஸ்க்ரீனுங்கிறது வந்துட்டு ஒயிட் ஸ்க்ரீனை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒயிட் ஸ்க்ரீன் மீன்ஸ் எந்த ஒரு மெனூஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாமே இருக்காது. நம்ம இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற எதுவுமே வந்துட்டு அதில் இருக்காது. ஓகேவா? திருப்பி பழைய மாதிரி வர வைக்கிறதுக்கு திருப்பி அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா பழைய மாதிரி கொண்டு போயிடும். அடுத்தது தனிப்பயனாக்குதல். நார்மலாக இப்போ பார்த்தோம் இல்லையா, தனிப்பயனாக்குதல்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு தேவையான மெனூஸை வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது டிராஃப்டிங் அனடேஷன் இல்லாமல் இருந்துச்சு. இது நான் வேணும்னு இந்த பட்டன் என்னென்னு யூஸ் பண்ணோம், கஸ்டமைசேஷன் சொன்னோம். ஸோ இப்போ எனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணி டிக் மார்க் எடுத்து விட்டோம்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தனிப்பயனாக்கிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா மெனு பார் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த ஹோம், இன்சர்ட், இது வந்து மெனு பார் வேணால் பார்க்குறக்கு அப்படி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக மெனு பார் கிடையாது. நான் முதலே சொன்னேன் இந்த குரூப் எல்லாமே சேர்ந்தது ரிப்பன் அப்படின்னு சொன்னோம். ஸோ மெனு பார் நம்மளுக்கு இல்லை. அப்போ மெனு பார் நம்மளுக்கு எப்படி கொண்டு போய்க்கலாம், கிடைச்சிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைசேஷனில் போயிட்டு ஷோ மெனு பார் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஃபைல், எடிட், வியூ அப்படின்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ இது வந்துட்டு மெனு பாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இது வரைக்கும் பார்த்த டிசைனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ ஸ்க்ரீனில் டூல் பார்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். டூல் பாக்ஸ் அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அதை எடுத்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இதில் இல்லை, எனக்கு அதே மாதிரி கொண்டு வரணும் டூல் பாரை அப்படின்னாலும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் மெனுவில் போயிட்டு டூல் பார்ஸ், ஆட்டோகேட், ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது லெஃப்ட் சைடு வந்துருச்சா, அந்த டூல்ஸ் எல்லாமே வந்துச்சா. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு வந்த பாடத்தில் இருந்த மாதிரியே டூல் பாக்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடும். அப்போ இந்த டூல் பாக்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மெனு பாரை கொண்டு வரணும். மெனு பார் எங்கேருந்து வரும், குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஷோ மெனு பார். இப்போ ஷோ ஆனதுனால இங்கே ஹைடுன்னு மாறிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா, ஹைடுங்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும், அதாவது ஹைட் ஆயிரும். புரிஞ்சா? இப்போ நான் வேணும்னா மறுபடியும் ஷோன்னு இருக்குது, இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே ஷோன்னு வரும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த டூல்ஸ் வேண்டாம் அப்படின்னா, டூல் பார் வேண்டாம்னா மறுபடியும் டூல்ஸில் போயிட்டு டூல் பார்ஸில் அதே மாதிரி போயிட்டு ஆட்டோகேட், இங்கே டிக்காக இருக்கா, இது வேணாம். ஸோ ட்ரா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டூல் பார் போயிடும். ஸோ இதை செயல்படுத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்னென்ன செயல்பாட்டு விசைகள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அது உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. F1 ஆஸ் யூஷுவல் எல்லா மென்பொருளையுமே F1ங்கிறது வந்து ஆன்லைன் உதவி பெறுறதுக்கு தான். ஸோ F2ங்கிறது வந்து கட்டளை சாளரம். இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே படிச்சுட்டு வந்துட்டோம். அதை தான் இங்கே வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க, செயல்பாட்டு விசைகள் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த செயல்பாட்டு விசைகள் கொடுத்துருக்காங்க. இது படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்க. செயல்பாட்டு விசைகள் என்னென்ன, ஆட்டோகேடில் பயன்படுத்தக்கூடிய செயல்பாட்டு விசைகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை வரி என்ன அப்படிங்கிறது நம்ம முதலே சொல்லிட்டோம். ஸோ கட்டளை வரிங்கிறது என்னென்னா, நம்ம என்ன வேலையை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சாஃப்ட்வேருக்கு, அதாவது ஆட்டோகேடோட நம்ம எப்படி தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அந்த கமாண்டை நீங்கள் உள்ளே கொடுக்கறதுக்காக மென்பொருளுக்கு சொல்கிறோம். இப்படி நீங்கள் இது செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதுக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்மளுக்கு இடைமுகமாக செயல்படுது. அதனால தான் கட்டளை வரி இடைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட இருந்து ஒரு தகவலை அந்த சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்காக இந்த கட்டளை வரியை இடைமுகமாக பயன்படுது. இதன் மூலமாக நம்ம வந்துட்டு அந்த ஆட்டோகேடுக்கு ஒரு இன்புட்டை கொடுப்போம். இதான் வந்து கட்டளை வரி இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு வரைபடம் வரையலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.